தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டேட் 18/12/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சர்வசக்திவான் தந்தையோடு புத்தியோகத்தை இணைத்தால் சக்தி கிடைக்கும். நினைவால் ஆத்மா வடிவ பேட்டரி சார்ஜ் ஆகிறது. ஆத்மா பவித்திரமாக சதோ பிரதானமாக மாறுகிறது. கேள்வி: சங்கமயுகத்தில் குழந்தைகள் நீங்கள் என்ன முயற்சி செய்கின்றீர்கள்? அதன் பலனாக தேவ பதவி கிடைக்கிறது. பதில்: சங்கமயுகத்தில் நாம் குளிர்ச்சியாக மாறுவதற்கு முயற்சி செய்கின்றோம். குளிர்ச்சியாவதின் மூலம், அதாவது பவித்திரமாவதின் மூலம் நாம் தேவர்களாக மாறுகின்றோம். எதுவரை குளிர்ச்சியாகவில்லையோ அதுவரை தேவர்களாகவும் ஆக முடியாது. சங்கமத்தில் குளிர்ந்த தேவர்களாக மாறி அனைவர் மீதும் ஞானத்தின் குளிர்ந்த திவலைகளை தெளித்து அனைவரையும் குளிரச் செய்ய வேண்டும். அனைவரது வெப்பத்தையும் தணிக்க வேண்டும். தாமும் குளிர்ச்சியாக வேண்டும். மற்ற அனைவரையும் குளிர வைக்க வேண்டும். ஓம் சாந்தி. நாம் எல்லோரும் சகோதரர்கள். நம் அனைவருக்கும் சிவபாபா தந்தையாக இருக்கின்றார் என்ற ஒரு விஷயத்தை முதலில் குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை சர்வசக்திவான் என்று சொல்லுகின்றார்கள். உங்களிடம் சர்வ சக்திகளும் இருந்தன. நீங்கள் முழு உலகையும் ஆட்சி செய்தீர்கள். பாரதத்தில் இந்த தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. நீங்களே பவித்திர தேவி தேவர்களாக இருந்தீர்கள். உங்கள் குலத்தில் அல்லது அரச வம்சத்தில் அனைவரும் நிர்விகாரிகளாக இருந்தார்கள். யார் நிர்விகாரிகளாக இருந்தார்கள்? ஆத்துமாக்கள். இப்போது மீண்டும் நீங்கள் நிர்விகாரிகளாக மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். சர்வசக்திவான் தந்தையின் நினைவால் சக்தி பெற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஆத்மாவே 84 பிறவிகளின் பாகத்தை நடிப்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். ஆத்மாவிடமே சதோ பிரதான சக்தி இருந்தது. அது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக மாறியே தீர வேண்டும். பேட்டரியின் சக்தி குறைந்து கொண்டே போகும்போது மோட்டார் நின்று விடுகிறது. பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறது. ஆத்மாவின் பேட்டரி முழுமையாக டிஸ்சார்ஜ் ஆவது இல்லை. ஏதோ கொஞ்சம் சக்தி இருக்கிறது. யாராவது இறந்தால் தீபத்தை எரிய விடுகின்றார்கள். தீபம் அணையக்கூடாது என்பதற்காக எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். உங்கள் ஆத்மாவில் சக்தி முழுமையாக இருந்தது. இப்போது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் சர்வசக்திவான் தந்தையிடம் தனது புத்தியோகத்தை வைக்கின்றீர்கள். தமக்குள் சக்தியை நிறைக்கின்றீர்கள். ஏனெனில் சக்தி குறைந்து விட்டது. சக்தி ஒரே அடியாக தீர்ந்து விட்டால் உடலும் இருக்க முடியாது. ஆத்ம தந்தையை நினைவு செய்து செய்து முற்றிலும் தூய்மையாகிறது. சத்தியுகத்தில் உங்கள் பேட்டரி முழு சார்ஜில் இருக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள், அதாவது பேட்டரியின் சார்ஜ் குறைந்து கொண்டே போகும். கலியுக கடைசியில் ஆத்மாவின் சக்தி முற்றிலும் குறைந்த நிலையில் இருக்கிறது. அது சக்தி திவாலானதைப் போல இருக்கிறது. தந்தையை நினைவு செய்வதால் ஆத்மா மீண்டும் முழுமையடைந்துவிடும். எனவே ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டுமென்று இப்போது தந்தை புரிய வைக்கின்றார். மிக உயர்ந்தவர் பகவான், மற்ற எல்லோருமே படைப்பு. படைப்பிற்கு படைப்பிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது.
படைப்பவராக ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை இருக்கின்றார். மற்ற எல்லோரும் எல்லைக்குட்பட்டவர்கள். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தால் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். தந்தை நமக்காக புது உலக சொர்க்கத்தை படைத்து கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகள் உள்ளத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்திட்டப்படி ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குழந்தைகள் நீங்களே வந்து ஆட்சி செய்வீர்கள். நான் எப்போதும் பவித்திரமாக இருக்கின்றேன். நான் கர்ப்பத்தின் மூலமாக ஒருபோதும் பிறவி எடுப்பது இல்லை. நான் தேவி தேவர்களைப் போலவும் பிறவி எடுப்பது இல்லை. குழந்தைகள், உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆட்சியை கொடுப்பதற்கு இவரது, அதாவது பிரம்மா பாபாவின் 60 வருட வானப்பிரஸ்த நிலையில் இவரது உடலில் பிரவேசமாகின்றேன். இவரே பிறகு நம்பர் 1 தமோ பிரதானத்திலிருந்து நம்பர் 1 சதோ பிரதானம் ஆகின்றார். மிக உயர்ந்தவர் பகவான். பிறகு சூக்ஷ்மவதனவாசிகளான பிரம்மா விஷ்ணு சங்கர். இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்களின் காட்சி மட்டும் கிடைக்கிறது. சூக்ஷ்மவதனம் இடையில் இருக்கிறது. அங்கே ஸ்தூல உடல் இருப்பது இல்லை. சூக்ஷ்ம உடலை தெய்வீக காட்சியில் மட்டுமே பார்க்க முடியும். பிரம்மா வெள்ளை உடையில் இருக்கின்றார். அந்த விஷ்ணு தங்க வைர நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றார். அந்த விஷ்ணு தங்க வைர நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றார். பிறகு சங்கரின் கழுத்தில் பாம்பு போன்றவற்றை காட்டுகின்றார்கள். அப்படி சங்கரை போன்று யாரும் இருக்க முடியாது. அமர்நாத்தில் சங்கர் பார்வதிக்கு அமர கதை சொன்னதாக காட்டியிருக்கின்றார்கள். இப்போது சூக்ஷ்மவதனத்தில் மனித சிருஷ்டியே கிடையாது. அப்போது அங்கே கதை எப்படி சொல்ல முடியும்? மற்றபடி சூக்ஷ்மவதனத்தில் காட்சி மட்டும் கிடைக்கிறது. யார் முற்றிலும் பவித்திரமாவாரோ அவரது காட்சி கிடைக்கும். இவரே பிறகு சத்தியுகத்திற்கு சென்று சொர்க்கத்தின் அதிபதி ஆவார். இவர்கள் மீண்டும் இந்த ராஜ்ய பாக்கியத்தை எப்படி பெற்றார்கள் என்பது புத்தியில் வர வேண்டும். சண்டை போன்ற எதுவும் நடப்பதில்லை. தேவர்கள் எப்படி வன்முறை செய்வார்கள்? ஒருவர் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இப்போது நீங்கள் தந்தையை நினைவு செய்து ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். உடல் உட்பட உடலின் தர்மங்கள் அனைத்தையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்பது கீதையிலும் இருக்கிறது. தந்தைக்கு உடலே கிடையாது. எனவே அதன் மீது எப்படி பற்று வரும்? கொஞ்ச நேரத்திற்கு இந்த உடலை கடனுக்கு பெறுகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். இல்லை என்றால் நான் ஞானத்தை எப்படி தர முடியும்? அதாவது பிரஜாபிதா பிரம்மாவுடைய சரீரத்தை கொஞ்ச நேரத்திற்காக கடனாக வாங்குகிறார். நான் இந்த மரத்தின் சைத்தன்ய விதை ரூபமாக இருக்கின்றேன். இந்த மரத்தின் ஞானம் என்னிடமே இருக்கிறது. அதாவது மனித சிருஷ்டியினுடைய மரத்தின் ஞானம் சிவபாபா கிட்ட தான் இருக்குது. இந்த சிருஷ்டியின் ஆயுள் எவ்வளவு, எப்படி ஸ்தாபனை பாலனை விநாசம் ஏற்படுகின்றன என்ற எதுவும் மனிதர்களுக்கு தெரியாது. அவர்கள் படிப்பது எல்லைக்குட்பட்ட படிப்பு. தந்தை எல்லையற்ற கல்வியை கற்பித்து குழந்தைகளை உலகத்திற்கு அதிபதியாக மாற்றுகின்றார். பகவான் என்று ஒருபோதும் தேகதாரி மனிதரை சொல்ல முடியாது. இவர்களுக்கும், அதாவது பிரம்மா விஷ்ணு சங்கருக்கும் அவரவர் சூக்ஷ்ம உடல் இருக்கிறது. எனவே இவர்களையும் பகவான் என்று சொல்ல முடியாது. இந்த உடல் இந்த தாதா ஆத்மாவின் ஆசனமாக இருக்கிறது. அழியாத ஆசனம் இல்லையா? இப்போது அக்கால மூர்த்தி தந்தையின் ஆசனமாக இருக்கிறது. அமிர்த சரசிலும் அக்கால தக்து அழியாத சிம்மாசனம் இருக்கிறது. பெரிய மனிதர்கள் அங்கே போகும்போது அந்த அக்கால தக்தில் அமர்கின்றார்கள். இப்போது இவையெல்லாம் ஆத்மாக்களின் அழியாத ஆசனங்களாக இருக்கின்றன என்று தந்தை புரிய வைக்கின்றார். நல்ல கெட்ட சமஸ்காரம் ஆத்மாவிலேயே இருக்கிறது. அதனால்தான் இது கர்மத்தின் பலன் என்று சொல்லுகின்றார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக ஒருவரே இருக்கின்றார். தந்தை சாஸ்திரங்கள் போன்ற எதையும் படித்து புரிய வைப்பதில்லை. இந்த விஷயங்களும் சாஸ்திரங்கள் போன்றவற்றில் இல்லை.
எனவே இவர்கள் சாஸ்திரங்களை ஏற்பது இல்லை என்று மனிதர்கள் எரிச்சல் அடைகின்றார்கள். சாது சந்நியாசி போன்றோர் சென்று கங்கையில் குளிப்பதால் அவர்கள் தூய்மையாகிவிட்டார்களா? யாரும் திரும்பி போக முடியாது. எல்லோரும் கடைசியில் போவார்கள். வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தைப் போல அல்லது தேனீக்களின் கூட்டத்தைப் போல போவார்கள். தேனீக்களில் ராணி இருக்கிறது, அதற்கு பின்னால் எல்லாம் போகின்றன. தந்தை போகும்போது அவருக்கு பின்னால் அனைத்து ஆத்மாக்களும் போகும். மூலவதனத்தில் அனைத்து ஆத்மாக்களின் கூட்டமும் இருக்கிறது. இங்கு அனைத்து மனிதர்களின் கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டமும் ஒரு நாள் ஓட வேண்டும். தந்தை வந்து அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கின்றார். சிவனின் ஊர்வலம் பெயர் பெற்றதாக இருக்கிறது. மகன்கள் என்று சொல்லுங்கள் அல்லது மகள்கள் என்று சொல்லுங்கள். தந்தை வந்து குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரை கற்பிக்கின்றார். பவித்திரமாக மாறாமல் ஆத்மா வீட்டிற்கு திரும்ப போக முடியாது. எப்போது பவித்திரமாகுமோ அப்போது முதலில் சாந்தி தாமத்திற்கு போகும். பிறகு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கும். விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் தானே? எல்லோரும் ஒன்றாக வருவதில்லை. மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. முதலில் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் இருக்கிறது. அதை தந்தை ஸ்தாபனை செய்கின்றார். யார் தேவராக மாற வேண்டுமோ அவரே முதலில் பிராமணன் ஆகின்றார். பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கின்றார். பிரஜைகளிலும் சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். இங்கே எண்ணற்றோர் பிரம்மா குமாரிகளாகிறார்கள். நிச்சய புத்தி அவசியம் இருந்திருக்க வேண்டும். அதனால்தானே இத்தனை அதிக மார்க்குகளை பெறுகின்றார்கள். உங்களில் யார் உறுதியாக இருப்பார்களோ அவர்கள் அங்கே முதலில் வருவார்கள். அதாவது சத்தியுகத்தில் முதல்ல வருவாங்க. காயாக இருப்பவர்கள் பின்னால் தான் வருவார்கள். மூலவதனத்தில் அனைத்து ஆத்மாக்களும் இருக்கின்றன. பிறகு கீழே வரும்போது விருத்தி ஏற்பட்டு கொண்டே போகிறது. உடல் இல்லாமல் ஆத்மா எப்படி பாகத்தை நடிக்கும்? இது நடிகர்களின் உலகம். இது 4 யுகங்களிலும் சுற்றி கொண்டே இருக்கிறது. சத்தியுகத்தில் நாம் தேவர்களாக இருந்தோம். பிறகு சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் ஆனோம். இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகம். எப்போது தந்தை வருவாரோ அப்போதே இந்த யுகம் உருவாகிறது. இப்போது எல்லையற்ற ஞானத்தை எல்லையற்ற தந்தை தான் கொடுக்கின்றார். சிவபாபாவிற்கு தன் சரீர பெயர் எதுவும் கிடையாது. இந்த சரீரம் இந்த தாதாவுடையது. பாபா இதை கொஞ்சம் நேரத்திற்கு கடனுக்கு பெற்றிருக்கின்றார். நான் உங்களோடு பேசுவதற்கு வாய் தேவைதானே என்று தந்தை கேட்கின்றார். வாய் இல்லை என்றால் தந்தை குழந்தைகளோடு பேசவும் முடியாது. பிறகு எல்லையற்ற ஞானத்தை இந்த வாய் மூலமாக சொல்லுகின்றேன். அதனால் கௌமுக், அதாவது பசு வாய் என்றும் சொல்லுகின்றார்கள். மலைகளில் தண்ணீர் எங்கிருந்து வேண்டுமானாலும் வர முடியும். பிறகு இங்கே கௌமுக் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதாவது பசுவுடைய வாயிலிருந்து தீர்த்தம் தண்ணீர் வந்துட்டே இருக்கிறத போல ஒரு ஆலயத்தை அமைச்சிருக்காங்க. அதிலிருந்து தண்ணீர் வருகிறது. அவர்கள் அதை கங்கை நீர் என உணர்ந்து குடிக்கின்றார்கள். அந்த தண்ணீருக்கு எவ்வளவு மகத்துவம் வைத்திருக்கின்றார்கள். இந்த உலகில் இருப்பது எல்லாம் பொய். ஒரு தந்தை மட்டுமே உண்மையை சொல்லுகின்றார். அந்த பொய் மனிதர்கள் இந்த தந்தையின் ஞானத்தை பொய் என்று நினைக்கின்றார்கள். பாரதத்தில் எப்போது சத்தியுகம் இருந்ததோ அப்போது இதை உண்மையான கண்டம் என்று சொன்னார்கள். பிறகு பாரதமே பழையதாகிறது. அப்போது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பொருளும் பொய்யாகிறது. எவ்வளவு வித்தியாசம் ஏற்படுகிறது. நீங்கள் என்னை எவ்வளவு நிந்தனை செய்தீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். சர்வ வியாபி என்று சொல்லி எவ்வளவு அவமரியாதை செய்தீர்கள். இந்த பழைய உலகில் இருந்து அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லியே சிவபாபாவை அழைக்கின்றீர்கள். எனது எல்லா குழந்தைகளும் காம சிதையில் ஏறி பரம ஏழைகளாகிவிட்டார்கள். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தீர்கள் தானே என்று தந்தை குழந்தைகளை கேட்கின்றார். நினைவு வருகிறதா? குழந்தைகளுக்கே புரிய வைக்கின்றார். முழு உலகத்திற்கும் புரிய வைப்பது இல்லை. குழந்தைகளே தந்தையை புரிந்து கொள்ளுவார்கள்.
உலகிற்கு இந்த விஷயத்தை பற்றி என்ன தெரியும்? காமம் எல்லாவற்றையும் விட பெரிய முள்ளாக இருக்கிறது. பெயரே அழுக்கான பதீத்த உலகம். சத்தியுகம் 100% தூய்மையான உலகம். பவித்திர தேவர்களுக்கு முன்னால் சென்று மனிதர்களே வணங்குகின்றார்கள். அதிக பக்தர்கள் சைவர்களாக இருக்கின்றார்கள். எனினும் விக்காரத்திற்கு போகாமல் இருப்பது இல்லை. அப்படி பலர் பால பிரம்மச்சரிகளாக இருக்கின்றார்கள். சிறு வயதிலிருந்தே ஒருபோதும் சீச்சி உணவு போன்ற எதையும் சாப்பிடுவதில்லை. விக்காரமற்றவர் ஆகுங்கள் என்று சந்நியாசிகளும் சொல்லுகின்றார்கள். வீடு வாசலை சந்நியாசம் செய்கின்றார்கள். பிறகு அடுத்த பிறவியிலும் யாராவது குடும்பத்தாரிடம் பிறவி எடுத்து மீண்டும் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு போகின்றார்கள். எனினும் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற முடிந்ததா? இல்லை. பதீத்த பாவனர் தந்தையின் ஸ்ரீமத்து இல்லாமல் யாரும் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற முடியாது. பக்தி இறங்கும் கலையின் பாதை. பிறகு எப்படி தூய்மையாவீர்கள்? தூய்மையானால் தானே வீட்டிற்கே போக முடியும், சொர்க்கத்திற்கு வர முடியும். சத்தியுக தேவி தேவர்கள் எப்போதாவது வீடு வாசலை விடுகிறார்களா என்ன? அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம், உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசம். முழு உலகையும், உற்றார் உறவினர் எல்லோரையும் சந்நியாசம் செய்கின்றீர்கள். உங்களுக்காக இப்போது சொர்க்கம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. உங்கள் புத்தி சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறது. மனிதர்கள் நரகத்திலேயே தொங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். குழந்தைகள், நீங்கள் தந்தையின் நினைவில் தொங்கிக் கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களை குளிர்ந்த தேவர்களாக மாற்றவே ஞான சிதையில் அமர வைக்கப்படுகின்றீர்கள். குளிர்ச்சி என்ற வார்த்தைக்கு எதிர் வார்த்தை சூடு. உங்கள் பெயரே சீத்தல தேவி. ஒருவர் மட்டுமே இருக்க மாட்டார், நிச்சயம் அதிகமாக இருப்பீர்கள். அவர்கள் பாரதத்தை குளிர செய்தார்கள். இப்போது எல்லோரும் காம சிதையில் எரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் பெயர் இங்கே சீத்தல தேவிகள். நீங்கள் குளிர்ச்சி அடைய செய்பவர்கள். குளிர்ந்த திவலைகளை தெளிக்கும் தேவிகளாக இருக்கின்றீர்கள். திவலைகளை தெளிக்கப் போகின்றீர்கள் தானே? இவை ஞான திவலைகள். இவற்றை ஆத்மாக்கள் மீது தெளிக்கின்றீர்கள். ஆத்மா பவித்திரமாவதால் குளிர்ந்து விடுகிறது. இந்த நேரம் முழு உலகமும் காம சிதையில் ஏறி கருப்பாகிவிட்டது. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு கலசம் கிடைக்கிறது. கலசத்தின் மூலம் தாமும் குளிர்ச்சி அடைந்து பிறரையும் குளிர செய்கின்றீர்கள். இவரும் குளிர்ந்து விட்டார்தானே? இருவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். வீடு வாசலை விடுவதற்கான விஷயமே இல்லை. எனினும் பசும் தொழுவம் உருவான போது சிலர் வீடு வாசலை நிச்சயம் விட்டிருப்பார்கள். எதற்கு? ஞான சிதையில் அமர்ந்து குளிர்ச்சியாவதற்கு. அதாவது யஜ்யத்தினோட ஆரம்பத்தில் நிறைய தாய்மார்கள் வீடு வாசலையெல்லாம் விட்டுட்டு ஆரம்பத்தில் வந்தாங்க, ஞான சிதையில் அமர்ந்து குளிர்ச்சி அடைவதற்காக. எப்போது நீங்கள் இங்கே குளிர்ந்தவர்களாக மாறுவீர்களோ அப்போதே தேவர்களாக மாற முடியும். இப்போது குழந்தைகள், உங்கள் புத்தி யோகம் பழைய வீட்டின் பக்கம் போகக்கூடாது. பாபாவோடு புத்தி யோகம் தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் தந்தையுடன் வீட்டிற்கு போக வேண்டும். இனிய குழந்தைகளே, உங்களை அழைத்து செல்வதற்கு நான் வழிகாட்டியாக வந்திருக்கின்றேன் என்று பாபா சொல்லுகின்றார். நீங்கள் சிவசக்தி பாண்டவ சேனையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் சிவனிடமிருந்து சக்தி பெறுபவர்கள். அவர் சர்வசக்திவான். பரமாத்மாவால் செத்தவர்களுக்கு உயிர் தர முடியும் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் செல்ல குழந்தைகளே, இந்த நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆதியந்தமில்லா பாகம் கிடைத்திருக்கின்றது என்று தந்தை சொல்லுகின்றார். நான் படைப்பவராக, டைரக்டராக, முக்கிய நடிகராக இருக்கின்றேன். நாடகத்தின் பாகத்தை நான் கொஞ்சம் கூட மாற்ற முடியாது. ஒவ்வொரு இலையும் பரமாத்மாவின் ஆணைப்படி அசைகிறது என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் நானும் நாடகத்தின் வசத்தில் இருக்கின்றேன். அதன் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றேன் என்று பரமாத்மா தானே சொல்லுகின்றார். என் ஆணைப்படி இலைகள் அசைவது கிடையாது. சர்வ வியாபியின் ஞானம் பாரதவாசிகளை முற்றிலும் ஏழையாக்கிவிட்டது. தந்தையின் ஞானத்தால் பாரதம் மீண்டும் தலை கிரீடமாக மாறுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான
காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சூரிய வம்சத்தில் முதலில் வருவதற்கு நிச்சய புத்தியுடையவராகி முழு மதிப்பெண்களை பெற வேண்டும். உறுதியான பிராமணர் ஆக வேண்டும். எல்லையற்ற ஞானத்தை புத்தியில் வைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞான சிதையில் அமர்ந்து குளிர வேண்டும், அதாவது பவித்திரமாக மாற வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தால் காமத்தின் வெப்பத்தை முடிக்க வேண்டும். புத்தி யோகம் எப்போதும் ஒரு தந்தையின் பக்கம் தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். வரதானம், பிராமண வாழ்வில் உயர்ந்த ஸ்திதியின் மெடலை பெறும் கவலையற்ற நாட்டின் மகாராஜா ஆகுக. நீங்கள் எல்லோரும் உங்கள் சுயஸ்திதியை மிக நல்லதாக மாற்றுவதற்கு பிராமணர்களாக மாறியிருக்கின்றீர்கள். பிராமண வாழ்வில் உயர்ந்த ஸ்திதியே உங்கள் சொத்து. இது பிராமண வாழ்வின் மெடல். யார் இந்த மெடலை பெறுவாரோ அவர் சதா ஆடாமல் அசையாமல் ஒரே ரசனை நிலையில் இருப்பார். சதா கவலை இல்லாமல் கவலையற்ற நாட்டின் மகாராஜாவாக இருப்பார். அவர் அனைத்து ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு ஆசை என்றால் என்னவென்று அறியாத ரூபத்தில் இருப்பார். ஸ்லோகன், மேரா பாபா என்று உறுதியான நம்பிக்கையோடும் பெருமையோடும் சொல்லுங்கள். அப்போது மாயாவால் அருகிலும் வர முடியாது. ஓம் சாந்தி.